Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Hyundai Creta manual transmission vehicle. அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் டிரைவ் ஆன் மெயின் ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் என்ன மெத்தடாலஜினா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது லேன் ஃபார்மேஷன். அவங்க எந்த லேனில் போகிறாங்கன்றதை டிசைட் பண்ணிக்கணும். லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஆர் ரைட் லேன். நம்மளோட லேனில் மூவ் பண்ணும்போது டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணணும். நம்மளோட லேனில் எதனா அப்டக்கிள் இருந்ததுன்னா லேன் சேஞ்ச் பண்ணணும். லேன் சேஞ்ச் பண்ணும்போது பொசிஷன், ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், அவங்க என்ன ஸ்பீடில் இருக்காங்களோ அதே ஸ்பீடில் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலாக லேனை சேஞ்ச் பண்ணணும். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட், அவங்க எந்த லேனில் இருக்காங்களோ ரோடு கர்வ் ஆனாலும் பெண்ட் ஆனாலும் அதே லேனில் தான் அவங்க ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணுறோம். நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணுங்க மேம். லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு லெஃப்ட் லேனில் வாங்க. ஸோ லேன் சேஞ்ச் பண்ணும்போது கிராஜுவலாக லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டு, லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டு, லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டு. நான் put the left indicator here. Coming above இதில் you have to enter. ஆக்சில் இருந்து கால் எடுங்க வைங்க. ஸ்லைட்லி ஸ்லோ டவுன். இங்கே லைட்டாக லெஃப்டில் வந்துக்கோங்க. வந்துட்டு இதே லேனில் you have to make a left curve. ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் லேன்லேயே கர்வ் பண்ணுங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. லைட்டாக அப்ளை த பிரேக், ஸ்லைட்ல அப்ளை த பிரேக் here. ஸோ அந்த கர்வ் முடிகிற வரைக்கும் நம்மளோட ஸ்டீரிங் வந்து கரெக்டாக ஆன் பொசிஷன்லேயே இருக்கணும். ஸ்லோ மேம். ப்ளஸ் இது ஸ்லைட்டாக பிரேக்கிங்கு. பிகாஸ் டவுன் ஸ்லோப்பில் இறங்கும் போது கொஞ்சம் பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல்டு ஸ்பீடில் இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக கர்வ் பண்ண முடியும். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹியர் கிராஜுவலி ஸ்ட்ரைட் வெஹிக்கிள். ஒன்ஸ் நம்மளோட ஃப்ரேம் ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் கிராஜுவலாக ஸ்ட்ரைட் பண்ணணும். அண்ட் ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். அதோட ஹோல்டிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். ஹார்டாக ரிஜிட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டீரிங் நம்ம ஜென்டலாக ஹோல்ட் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் வெஹிக்கிளோட பொசிஷனை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ரோட்டில் மூவ் பண்ணும்போது நம்ம வந்து மற்ற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே போகணும். அவங்க நம்ம லேனுக்குள்ளே வருவாங்களா மாட்டாங்களா. அப்படி அவங்க லேனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ தெரியும். எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்களை லீவ் பண்ணிடுறோம். நோனா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணுறோம். ஆன்டிசிபேஷன் முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரோட் அனலைசேஷன், மேக் இட் 4th mm. கியர் ஷிஃப்டிங், கியர் இன்க்ரீசிங் அண்ட் ரிடக்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கியரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். முதல்ல ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஸ்லோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கிள். ஸ்லோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கியர் ரெடியூஸ் பண்ணணும். என்ன ஸ்பீடுக்கு நம்ம ஸ்லோ பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த கியர் ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அவங்களோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட்ல இருக்கணும். பெர் மினிட்டுக்கு 4 times, அதாவது 15 seconds ஒன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர், பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க, நமக்கு யாரும் ஹார்ன் பண்ணாங்க அப்படின்னாலும் நம்ம மிரர் பார்க்கணும். பெர் மினிட்டுக்கு 1 time சென்டர் மிரர் பார்க்கணும். நமக்கு சைட்ஸில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வழி விட்டுறது நல்லது. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எதனா எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கல்ஸ் உள்ள மர்ஜ் பண்ணாங்கனாலும் எஸ் ஆர் நோ தியரி யூஸ் பண்ணணும். எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்களை விட்டுறோம், நோனா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணுறோம். இங்கே ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரோட் அனலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே நம்ம மூவ் பண்ணுறோம். லெஃப்ட்டில் வந்து கிண்டி பஸ் ஸ்டாப்பு. ஸோ இங்கேருந்து பஸ் வருவாங்க அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டே போகணும். எப்பயுமே நம்ம ரோடோட அமைப்பை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எஸ் மேம். இப்போ மூவ் பண்ணுவாங்க. இங்கே லெஃப்ட் லைன்லேயே போவாங்க. லெஃப்ட் பார்த்துட்டு லிட்டில் பீஸ் ஆஃப் லெஃப்ட்டில். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒரு லேன் ஆக்குபை பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக அந்த லேன் ஆக்குபன்சியில் இருக்கணும். கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டோம்னா அந்த ஸ்பேஸில் எதனா வெஹிக்கிள் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட் லைன் ஆர் லெஃப்ட் லைன், மிடில் நம்ம மூவ் பண்ணக்கூடாது. பின்னாடி அதே மாதிரி யாரும் ஹார்ன் பண்ணுறாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கேட்குறாங்க, வழி கேட்குறாங்கன்னா நம்ம லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்லையோ ரைட்லையோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வழி கொடுத்துடலாம். ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், இப்போ எல்லா வண்டியுமே ஒரு 40 to 50 போகிறாங்கன்னா டீசன்ட் ஸ்பீட், நம்மளும் அதே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதே லைனில் போகணும். ஜஸ்ட் மேக் அ ஸ்லைட் ரைட் கர்வ். ஸ்டடி பண்ணிக்கோங்க வெஹிக்கிளைங்க. இங்கே லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. ஸோ தட் அந்த எக்ஸ்யூவி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஓவர்டேக் பண்ணுவார். பர்ஃபெக்ட். இப்போ லெஃப்ட் லைன்லேயே போங்க. அப்படிங்க இதே இடத்துல யூ மேக் அ கர்வ் ஹியர். ஸோ அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது ஸ்பீட் லிமிட் சொல்லியிருக்கேன். சிட்டியில் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் கூட 60க்கு மேலே போகாதீங்க. ஹைவேஸில் மேக்ஸிமம் 100 தான். ஸ்லோ பண்ணிக்கோங்க மேமிங்க. கிளச் இது ஸ்மூத் பிரேக். டவுன் த பிரிட்ஜ் இறங்கும் போது ஆக்சிலேருந்து கால் எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து சர்வீஸ் ரோட்லேருந்து எதாவது வெஹிக்கிள் வராங்க அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பஸ் வராரு, இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணதுனால நம்ம பேனிக் ஆகாமல் கரெக்டாக வெஹிக்கிள் நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருந்தது. நம்ம அதே ஸ்பீடில் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கணும்னா தான் நமக்கு பேனிக்னஸ் ஆகும். பின்னாடி யாரும் ஹார்ன் பண்ணுறாங்க இல்லை எதாவது வெஹிக்கிள் க்ளோஸாக வருதுன்னா பேனிக் ஆகக்கூடாது. ரொம்ப கூல் அண்ட் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஆஸ் எ இன்ஸ்ட்ரக்டராக அவங்ககிட்ட இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ரோட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். அவங்களோட வெஹிக்கிளில் டுவல் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் மை ட்ரெயினிங்.
அண்ட் அவங்களுமே வந்து நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை 100% ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அப்ளை பண்ணுறாங்க. அது ரிசல்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் தனியாக ட்ரை பண்ணாதீங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க யாரும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது நல்லது. நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணால் கூட எதிராளி தப்பாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கேப்பபிளாக இருக்கணும். ஸோ மற்ற வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட்டை ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணணும், இண்டிகேஷன்ஸ் பார்த்துக்கணும், சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ் பார்த்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் இதில் வந்து ஜென்ரலாக பிகினர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு மித்து இருக்குன்னா, நம்மளால் வந்து பெரிய வண்டி ட்ரைவ் பண்ண முடியாது, நம்மளால் ஸ்மால் வெஹிக்கிள் தான் ட்ரைவ் பண்ண முடியும், ஒரு பிகினராக நம்மளால் வந்து லாங் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி. அப்படிலாம் கிடையாது. நம்ம வண்டி உள்ள உட்காந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஃப்ரேம் கேல்குலேஷன் தான். திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டோம், வெஹிக்கிளோட மூட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், வெஹிக்கிளோட மெக்கானிசம்ஸ், கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ் இதெல்லாமே நம்ம அக்வயர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ரொம்ப ஈஸியாக எந்த வெஹிக்கிளை வேணால் ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே லெஃப்ட்டில் மர்ஜ் பண்ணுறோம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்காவது டிரைவிங் சர்வீஸ் அவங்களோட வெஹிக்கிளில் போய் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அவங்க வெஹிக்கில் போய் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா அவங்க நம்ம அகாடமி வெஹிக்கிள் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் அவங்க கற்றுக்கலாம். லெஃப்ட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.